பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயத்தில் சில பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போகும், இல்லைனா வேறு சில பிரச்சனைகளும் வரும். அந்த மாதிரி எந்தெந்த உணவு வகைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. வெங்காயத்தை நம்ம அப்படியும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, நம்ம கட் பண்ணியும் வைக்கக்கூடாது. வெங்காயத்தை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து தண்ணி உள்ளே இறங்கி அது வந்து அழுகி போயிடும். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணியோ அல்லனா உரிச்சு வச்சோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலே ஒரு விதமான துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறத நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த குளிரான ஒரு டெம்பரேச்சர் வந்து அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வந்து சுகராக மாற்றிடுது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம வெளியில் வந்து காத்தோட்டமான இடத்துல உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணலாம். வெங்காயத்தையும் நம்ம அதே மாதிரி காத்தோட்டமான இடத்துல ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் வந்து குயிக்காக கெட்டு போயிடும். உருளைக்கிழங்குலேருந்து வெளியேற அந்த ஈரத்தன்மை வந்து வெங்காயத்தில் படுறதுனால வெங்காயம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வெங்காயத்தை எப்போவுமே தனியாக ஸ்டோர் பண்ணணும், உருளைக்கிழங்கு தனியாக ஸ்டோர் பண்ணணும். ஒரே ட்ரேலலாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா வெள்ளை பூண்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெள்ளை பூண்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அதோட மனம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஈரத்தன்மை வந்து அந்த பூண்டில் படுறதுனால அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வெள்ளை பூண்டை வைக்கக்கூடாது. வெள்ளை பூண்டை நம்ம நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வாழைப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற குளிர் டெம்பரேச்சர் வந்து வாழைப்பழத்தை குயிக்காக இந்த பிளாக் கலரில் வர்ற மாதிரி செஞ்சிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிரும். நம்ம இப்போ லெமனெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்காது. அதனால் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வச்சுக்கிடலாம். நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு அல்லது சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதையும் நம்ம வெளியில் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை பட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் இதை நல்லா காற்று புகுற இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே வெளியில் வைக்கணும். அது நல்லா நமக்கு வந்து ட்ரையாக இருக்கிறதுனால அது சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. நம்ம குக்கிங் ஆயில்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா எல்லாமே கெட்டி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கடைகள்லேருந்து வாங்குகிற சாஸ், ஊறுகாய் அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த 3 மாதம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வரைக்கும் அது வந்து கெட்டே போகாது. அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. அது வந்து நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலும் அது கெட்டு போகாமல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா காஃபி பவுடரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா காஃபி வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃப்ளேவரையும் குயிக்காக அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வேறு இதில் உள்ள ஃப்ளேவர்னாலும் உள்ள அதோட மிக்ஸ் ஆகிறப்போ நமக்கு வந்து காஃபியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. அதனால் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம வெளியவே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தேனையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தேன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது வந்து குயிக்காக கெட்டு தான் போகும். நம்ம வெளியில் வச்சுருந்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல தேனாக இருந்தால் அது வந்து கெட்டே போகாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதில் ஏதாவது கலப்படம் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேனாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா
நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா அதர் ஃபுட்டில் இருக்கிற அந்த பாக்டீரியா வந்து இந்த ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து வயிற்றுப்போக்கெலாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த பொருளையுமே நம்ம வந்து ஓப்பனாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா மற்ற ஃபுட்டில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்து அதை சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஃபுட்டில் உள்ள ஃப்ளேவரும் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டை வந்து என்றைக்குமே நம்ம சுட சுட ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பாலை காய்ச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இல்லைனா எந்த குழம்புனாலும் சூடாக இருக்கக்கூடிய குழம்பை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம சுட சுட அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா சாப்பாடும் கெட்டு போயிடும். நம்ம சூடாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் டக்குன்னு மாறுறதுனால மற்ற ஃபுட்டையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். மற்ற ஃபுட்டும் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் மேக்ஸிமம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.